பள்ளி பருவத்திலேயே மாணவர்கள் புகையிலை பொருட்களுக்கு பழகுவது தொடர்பாக அதிர்ச்சிகரமான ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது. இது குறித்து நாம் பெருஞ்செய்தி பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். முதலில் இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மேல்நிலை வகுப்புகளில் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்காக பல பெற்றோர் நாமக்கல் மாவட்ட கல்வி நிறுவனங்களை நாடுவது வழக்கம். அந்த அளவிற்கு கல்விக்கு முக்கியத்துவம் தரும் மாவட்டமாக நாமக்கல் கருதப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் உள்ள எர்ணாபுரத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் 300 மாணவர்களிடம் போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக ஆய்வொன்று நடத்தப்பட்டது. 237 மாணவர்கள் மற்றும் 63 மாணவிகளிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் 21 விழுக்காடு மாணவர்கள் புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதை உறுதி செய்துள்ளனர். அவர்களில் 76 விழுக்காடு மாணவர்கள் புகையில்லாத பிற புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதாகவும் 19 விழுக்காடு மாணவர்கள் சிகரெட் மற்றும் 5 விழுக்காடு மாணவர்கள் பீடி போன்றவற்றை பயன்படுத்துவதாகவும் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 43 விழுக்காடு மாணவர்கள் 4 ஆண்டுகளுக்கு மேலாகவும் 41 விழுக்காடு மாணவர்கள் 3 ஆண்டுகளுக்கு மேலாகவும் புகையிலை பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 56 விழுக்காடு மாணவர்கள் வாரத்தில் 5 முறைக்கு மேல் புகையிலை பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்துகின்றனர். 28 விழுக்காடு மாணவர்கள் 4 முதல் 5 முறையும் 16 விழுக்காடு மாணவர்கள் வாரத்திற்கு 4 முறைக்கு குறைவாகவும் போதைப் பொருளை பயன்படுத்தி வருகின்றனர். சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களை விட ஊரக பகுதிகளில்தான் இதுபோன்ற போதைப் பொருள் பாதிப்பு அதிகமாக உள்ளதாக இந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறுதான் பதம். அப்படி ஒரு பதத்தை அளித்திருக்கிறது நாமக்கல் மாவட்டம் எர்ணாபுரம். இளம் தலைமுறையை போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்களின் பிடியிலிருந்து மீட்பதில் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. புகையிலை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த தகவல்களை நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் புகையிலை தடுப்பு பிரிவு துறை தலைவர் டாக்டர் சுரேந்திரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் நாம் பேசலாம். சார் வணக்கம். முதல்ல இந்த ஆய்வு முடிவுகள் நமக்கு அதிர்ச்சி தருகின்றன. 10 பருவத்துல இவ்வளவு புகையிலை பழக்கம் இருக்கிறது மாணவர்களிடையே அப்படின்றது, அது தொடர்பான காரணங்கள் அது குறித்து நம்ம பேசலாம். ஆனா இப்போ புகையிலை பொருட்கள் அதுவும் 10 பருவத்துல மாணவர்கள் இதை பயன்படுத்துவதால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன சார்? மேம், இது இந்த பாதிப்புகள் எல்லாமே ஆல்ரெடி நிறைய நிரூபணமாயிருக்கு. புகையிலை எந்த வடிவத்துல பயன்படுத்தினாலும் அது மெல்லும் வகை புகையிலையா இருக்கட்டும், இல்ல புகைக்கு வகை புகையிலையா இருக்கட்டும், இல்ல இந்த மூக்குல உறிஞ்சுறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அது இட் ஹஸ் ஒரு சீரீஸ் ஆஃப் ஹெல்த் கான்சிக்வன்சஸ் இருக்கு. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஓரல் கேவிட்டி, இப்ப இந்த பல்லுல கரை படிகிறது, வாயில் அடிக்கடி புண்ணு வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஆரம்ப கட்டத்துல அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அப்புறமா கொஞ்சம் நாளடைவுல பாத்தீங்கன்னா இவங்க இதுக்கு அடிக்ஷன் ஆகி, அதாவது இப்ப ஆரம்பிக்கிற எல்லா மாணவர்களுமே இத சிவியர் அடிக்ஷனுக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுல கொஞ்சம் வேரியேஷன் வரும். யாரெல்லாம் அதிக அளவுல பயன்படுத்தி போறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா ஒரு மிடில் ஏஜ்ல போகும்போது ஹெல்த் இஷ்யூஸ் பெரிய அளவுல கண்டிப்பா வந்துருங்க. இந்த புகையிலை பயன்படுத்தக்கூடிய இளம் பருவத்தினர் அடல்ட் ஆகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வேணாலும் வரலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா என்சிடில கேன்சர், ஹார்ட் டிசீஸ், அப்புறம் ஹைப்பர் டென்ஷன், இது எல்லாமே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அது தவிர அவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள், நுரையீரல்ல வரக்கூடிய நூற்றுக்கணக்கான வியாதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சோ இது இன்னைக்கு அந்த இளம் வயதுல ஆரம்பிக்கக்கூடியதுதான் மிக முக்கியமான காரணம். ஏன்னா இப்ப இந்த நுரையீரல் புற்றுநோயை பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதிகமா யாரும் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த கிரானிக் ஸ்மோக்கர்ஸ் சொல்லுவோம். கிட்டத்தட்ட வரலாம், கொஞ்சமா குடிக்கிறவங்களுக்கும் வரலாம், அவங்களோட உடல் அமைப்பையும் ஜீன் பேட்டர்னும் பொறுத்தது. பட் ஆனா அதிக அளவுல பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வெகு விரைவில் இதுக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு.
இப்போ இதுல குறிப்பா இந்த ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ யூசேஜ் அப்படின்றது அதுதான் பருவத்தினரிடையே அதிக அளவுல காணப்படுது சார். சிகரெட், பீடி அதனை தாண்டி ஸ்மோக்லெஸ் அந்த புகையிலையோ இல்ல வாயில போட்டு மெல்ற பான் அது போன்ற பொருட்கள் தான் 76% மாணவர்களிடையே அதிகமான புழக்கத்துல இருக்கு. இப்ப அது குறைந்த அளவு, இப்ப குறைந்த காலகட்டம் தான் பயன்படுத்துறாங்க, 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னாலும் அதோட ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா 56 விழுக்காடு பேர் ஒரு வாரத்துல 5 முறைக்கு மேல் பயன்படுத்துவதாக அறிகிறோம். அப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பயன்பாடு இருந்தாலும் அது பிற்காலத்துல அவர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துமா? என்ன மாதிரியான கவுன்சிலிங் கொடுப்பீங்க இந்த மாதிரி பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு? இப்போ டேட்டா படி பாத்தீங்கன்னா மேடம், இந்த மென்று சதைக்கக்கூடிய புகையிலை பழக்கத்தினால வரக்கூடிய வாய்ப்பகுதியில ஏற்படக்கூடிய புற்றுநோயினுடைய எண்ணிக்கை கூடுது மேடம். சமீப காலமா பாத்தீங்கன்னா நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா இதனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, இந்த பழக்கம் குறைவா இருந்தது, இப்போ அதிகமாயிட்டனால இது வருது. இது சில இது புகையிலை இல்லாத காரணங்களும் சொல்றாங்க, பட் அந்த பர்சன்டேஜ் கம்மி தான். ஆனா புகையிலையினால வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். இப்போ இந்த மாதிரி நபர்கள், இப்ப ஒரு மாணவர்களோ இல்ல இளம் பருவத்தினரோ இந்த பழக்கத்துக்கு ஆளாயிருக்காங்க, அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை இந்த பழக்கத்திலிருந்து விடுபட வைக்க வேண்டியதான் மேடம் முதல் வேலையா இருக்கணும். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கியூரியாசிட்டியா இருக்கலாம், சோசியல் மீடியாவா இருக்கலாம், விளம்பரமா இருக்கலாம், நண்பர்களுடைய வற்புறுத்தலா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அதை ஆரம்பிச்சிடுறாங்க. அதை தொடர்ந்து இப்ப வாரத்துக்கு 5 முறைன்றது அதிகமான எண்ணிக்கை தான். இது தொடர்ந்து போச்சுன்னா நிச்சயமா வாயில புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் நாளடைவுல அதிகமா இருக்கு. சோ அப்ப இவங்கள அந்த பழக்கத்தை உடனே நிறுத்தி அதுல இருந்து வெளியில வரக்கூடியதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல மெல்லும் வகை புகையிலை அறவே என்ன சொல்றது பேன் பண்ணியாச்சு. பட் இருந்தும் இந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்றது கொஞ்சம் இட்ஸ் ஷாக்கிங். நிச்சயமாக அது அரசு தரப்பிலிருந்தும் அவர்கள் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. ரொம்ப அதிர்ச்சி மிகுந்த ஒரு ரிப்போர்ட்டாக தான் இருக்கிறது. நன்றி டாக்டர். இணைப்பில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ஏன் பருவ மாணவர்கள் இது போன்ற புகையிலை பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள், அவர்களுக்கு மன ரீதியாக எது போன்ற ஆலோசனைகள் எல்லாம் தேவைப்படுகின்றன என்பது தொடர்பாக மனநல ஆலோசகர் திருமிகு காயத்ரி பகிர்ந்திருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க நிறைய இந்த ஸ்மோக்லெஸ் டொபாக்கோன்னு சொல்லக்கூடிய புகை இல்லாத புகையிலைகளை எப்படி பயன்படுத்துறதுன்றது அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு செய்யறாங்க. இது நிறைய குழந்தைங்க நடுவில் இருக்கு. பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைங்கள்னு பாலினம் வித்தியாசம் இல்லாம எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள பியர் பிரஷர்னாலையும் எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஏதாவது பிரச்சனைனாலையும் ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்க்கு போயிட்டோன்ட்டு உடனே இதுதான் முடிவுன்ட்டு அதை எடுத்துக்கிறாங்க. பட் அது முடிவில்லை. அது இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டலா கொண்டு போவோம் குழந்தைங்களை. நீங்க ஒரு வாட்டி அதுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா அந்த பியர் பிரஷர்னால அவங்களால வெளியில வர முடியல. அடுத்து என்னன்னா, வெளியில வரணும்னு முடிவு பண்ணாலும் அவங்களுக்கு அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் இருக்கு. அதை விட்ட உடனே ஒரு கை நடுக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி டிப்ரெசிவ் ஸ்டேட்க்கு போயிடுறாங்க, இல்லைன்னா அதிக பசி, இல்லைன்னா பசி இன்மை, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு வருது. ஒரு மாதிரி யோசிக்க முடியாம அவங்களுடைய ப்ரீஃப்ரான்டல் சொல்லுவோம், காக்னிஷன், திங்கிங் கெப்பாசிட்டியே ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ அதனால இது யூஸ் பண்ண 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 அவங்க அதுல ஒரு மாதிரி அடிமையாக்கி பல விஷயங்களை ப்ரொடக்டிவா அவங்க லைஃப் எவ்வளோ மேல கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் பண்ண முடியாம ரொம்ப தவிக்கிறாங்க. பள்ளி பருவத்திலேயே மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள் என்ற அதிர்ச்சி மிகும் ஒரு ஆய்வறிக்கை நமக்கு தெரிவிக்கிறது. சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களை விட ஊரக பகுதிகளில் தான் இந்த பழக்கம் அதிகமாக இருக்கிறது மாணவர்களிடையே என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாமக்கல்லில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வின் முடிவுகளை நாம் பார்க்கிறோம். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் பழக்கம், புகையிலை பொருட்கள் பழக்கம் எவ்வாறு இருக்கிறது என்று எடுக்கப்பட்ட ஆய்வின் முடிவுகள் நிச்சயமாக நமக்கு அதிர்ச்சியை அளிக்கின்றன. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புகையில்லா போதைப் பொருட்கள் அப்படின்றது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் புகையில்லா போதைப் பொருட்களை மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவில் அது கிடைக்கிறது. இப்ப தமிழக அரசு இதனை எப்படி கையாள்கிறது? எது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது இதனை தடுக்க?
தமிழக பள்ளி கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் ஐஏஎஸிடம் இது குறித்து நம்ம கேட்ட பொழுது, அதாவது இந்த பள்ளி மாணவர்களை பொறுத்தவரை அவர்கள் வீடுகளில் இதை வைக்கிறது இல்ல, குறிப்பாக அந்த பள்ளி கல்லூரி அருகில் இருக்கக்கூடிய பெட்டி கடைகள் தான் இதற்கு முக்கியமான சோர்ஸ். ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சர் கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில சொன்னாரு, இந்த பெட்டி கடையில ஒவ்வொரு பெட்டி கடையிலும் இந்த போன்ற போதைப் பொருட்கள் இல்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் மட்டுமே, அதாவது கடைநிலையில் இருக்கக்கூடிய காவலர் வரை இதை உறுதிப்படுத்தணும். ஏனென்று சொன்னால் இது பெரிய அளவில் நடக்கல. தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா 36,000 அரசு பள்ளிகள் இருக்கு, தனியார் பள்ளிகள் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு முக்கியமான சோர்ஸ் அந்த பெட்டி கடை. அந்த பெட்டி கடையில ஒரு சாதாரண ஒரு காவலர் போய் தான் செக் பண்ண முடியும். அதை டிஎஸ்பியோ எஸ்பியோ லெவல்ல போக முடியாது. எனவே அந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய பெட்டி கடையை அந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய காவலர் சோதனை செய்து அங்கு இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தினால் மட்டுமே தடுக்க முடியும் என்று சொல்லியிருந்தார். எனவே வரக்கூடிய கல்வியாண்டு முதல் இந்த போதைப் பொருள்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்த ஒரு விழிப்புணர்வு பாடப்புத்தகத்திலேயே இடம்பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே இது இடம்பெற்றிருந்தாலும் இன்னும் கூடுதலாக இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க காவல்துறையுடைய ஒத்துழைப்போடு தான் செயல்பட முடியும் என்பதால் அவ்வப்போது காவல்துறையினர் அதிரடி சோதனைகளை செய்துதான் இதை கண்ட்ரோல் செய்ய முடியும் எனவும் சொல்லப்படுகிறார். இது பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த குறிப்பாக வெளி மாநிலங்களில் இருந்தால் அதிகமாக வருகிறது. எனவே பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல குறிப்பாக கேரளாவிலிருந்து வரக்கூடிய கோயம்புத்தூர் வழியாக இது வருகலாம், அல்லது தெலுங்கானா குறிப்பாக ஆந்திரா ஒட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து உள்ளே வரலாம். எனவே இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்லையும் அதே போல கடலோர மாவட்டங்களிலும் இன்னமும் கூடுதலாக விஜிலன்ஸா இருக்க வேண்டும் என்பது குறித்தும் காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்து மாணவர்களுக்கு ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் ஒரு இயக்கமாகவே தொடங்கி வைத்தார். விழிப்புணர்வு எல்லாம் செய்யப்பட்டது, உறுதிமொழி எல்லாம் கூட எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆய்வு முடிவுகளை கூட பார்க்கும்போது இந்த கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இதில் அதிக அளவில் ஏன்னா 2 வருஷம் அவங்க வீட்டிலேயே இருந்தனால அவர்களுக்கு ஏதாவது ஒரு போதை தேவைப்பட்டதால இது போன்ற இருப்பது அந்த ஆய்வு ஜேர்னலுடைய ரிப்போர்ட்ல கூட நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அந்த போன்ற மாணவர்களை கண்டறிந்து உளவியல் ரீதியாக அவர்களுக்கு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மத்திய அரசு சுகர் போர்டு என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஏன்னா இயற்கை சின்ன வயசுலேயே அவர்களுடைய சர்க்கரை பழக்கத்தை குறைப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு செய்யலாம். அதே போன்று இந்த போதை பழக்கத்தை கருத்து இருக்கு. இது போன்ற ஒரு டேஷ்போர்டை ஏற்படுத்தி அவர்களுக்கு தினமும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு பள்ளி கல்வித்துறை கட்டாயமாகிறது. எனவே ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இன்னமும் 10 நாட்கள் பள்ளிகள் திறக்கக்கூடிய நிலையில் இன்னமும் இது குறித்த விழிப்புணர்வை அதிகப்படுத்த வேண்டும் என்பதும் பல்வேறு மக்களுடைய கோரிக்கையாக பள்ளி கல்வித்துறை செயலாளர் மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளரும் நம்ம தொடர்ச்சியாக இது கொண்டு பேசுகிறோம். அவர்கள் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க என்பது வரக்கூடிய செய்திகளை ஒளிபரப்பலாம். தளபதி, நிச்சயமாக தொடர் நடவடிக்கைகள் தேவை என்பதுதான் நம்முடைய புரிதலாகவும் இருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வின் முடிவுகள் இந்த அதிர்ச்சி மிகும் தகவலை வெளியிட்டிருக்கின்றன. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். நாமக்கல் மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த ஆய்வின் முடிவுகள் நிச்சயமாக அதிர்ச்சியை அளித்திருக்கிறது. பள்ளி பருவத்திலேயே 10 பருவத்தில் மாணவர்களிடையே புகையிலை பழக்கம் அதிகரித்திருப்பதை இது காண்பித்திருக்கிறது. நாம் நிபுணர்களிடமும் இது குறித்து கேட்டறிந்திருக்கிறோம். அதே போல அரசின் தற்போதைய நடவடிக்கைகள் என்ன, புகையிலை பொருட்களை அதுவும் மாணவர்களிடையே ஒழிப்பதற்கான செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது, அரசு இனி தொடர்ந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கவிருக்கிறது என்பதெல்லாம் குறித்து நாம் பெருஞ்செய்தி பகுதியில் அலசியிருக்கிறோம்.